42வது திருப்பாடல். தன் குறையை கூறக்கூடிய பாடல். அலங்காரத்தில் பல வகை பாடல்கள் உண்டு. இது தன் குறையை கூறக்கூடிய பாடல். அருணகிரிநாதர் பக்குவப்படு முன்னால் பாடிய பாடல்களும் உண்டு, பக்குவப்பட்ட பின்னால் பாடிய பாடல்களும் உண்டு. நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, எனக்கு விதி இப்படி வந்து வாய்த்து விட்டதே என்று அடக்கூடிய பாடல் இது. நினங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குருதேசிகன் நம் புறச்சிறுவான் பணங்காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே. முருகனை கும்பிடாத தலை எனக்குன்னு வந்து வாய்ச்சதே என்று அழுகிறான். முருகன் யாரு? நினங்காட்டும் கொட்டிலை விட்டு. நினம்னா கொழுப்புன்னு அர்த்தம். கொழுப்புடன் கூடக்கூடிய தசைகள் மிகுதியாக உள்ள தொழுவம் இந்த உடம்பு. மாடு கற்ற இடம், உடம்ப மாடு கற்ற இடம்னு சொல்றாரு. ஏன் தெரியுமில்ல, உயிரை பசுன்னா பசு கற்ற இடம் மாடு கற்ற இடம் தானே. மாடு 4 கால் பசு, நம்மெல்லாம் 2 கால் பசு. பசுன்னா கட்டப்படுவதுன்னு பேரு. பசு மாட்டை ஒரு கைத்த போட்டு கட்டுறாங்க, குதிரைய 2 கைத்த போட்டு கட்டுறாங்க, யானைய 3 கைத்த போட்டு கட்டுறாங்க, 3 சங்கிலி. ஊஞ்சல 4 சங்கிலி போட்டு கட்டுறாங்க. உங்களையும் என்னையும் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5 சங்கிலி போட்டு கட்டி விட்டானே, அப்ப இது பசுதானே. இந்த உயிராகிற பசுவை கட்டி வைக்கிற இடம் கொட்டில் மாட்டு தொழுவம். பாசமாகிற தலையினால் ஆன்மா கட்டுண்டிருப்பதால் இதுக்கு பசுன்னு பேர். நினங்காட்டும் கொட்டிலை, தசைகள் கொழுப்பு எல்லாம் உள்ள மாட்டு கொட்டில். இதை விட்டு விட்டு ஒரு வீடெய்தி ஒப்பற்ற வீடு, மோட்சமாகிற வீடு, உன் திருவடி தாமரையாகிற வீடு, அதை அடைந்து நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குருதேசிகன். அதிலே நிற்றற்குரிய குணத்தை எனக்கு காட்டி ஆண்டவன் குருதேசிகனாய் வந்த முருகப்பெருமான். இந்த வீட்டை விட்டு திருவடி வீட்டில் நிற்பதற்கு உரிய குணத்தை எனக்கு தந்து ஆண்டவன் அந்த பெருமான். குறச்சிறுமான் பணங்காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன். அவன் யாரு தெரியுமா? அந்த குறமகள் அழகிய அம்குறச்சிறுமான். ஒரு அர்த்தம், நம் குறச்சிறுமான். நம்ம தமிழ்நாட்டில குரத்தியாக உள்ள அந்த பெருமாட்டியை நம் குறச்சிறுமான் அழகிய குறவர் குலத்தில், நம்முடைய குறவர் குலத்தில் தோன்றிய மான் போன்ற வள்ளி நாச்சியாருடைய பணங்காட்டும் அல்குர்க்கு, பாம்பு படத்தை போல் இருக்கக்கூடிய மறைவிடத்திற்கு உருகக்கூடிய பெருமான். அவனுடைய பதாம்புயத்தை, பாதமாகிற தாமரை மலரை வணங்காத தலை இது எங்கே எனக்கு இங்கென் வாய்த்ததுவே. அவனை கும்பிடாத தலை எனக்கு வந்து வாய்த்ததே, இது என்ன அநியாயம். இந்த உடம்பு ஆபாச கொட்டில், தோலெலும்பு சீனரம்பு பீழைதுன்று கோளை பொங்கு சோரிபிண்ட மாயுருண்டு வடிவான தூலம் திருப்புகள். இந்த வீட்டை விட்டு நான் உன் திருவடியை அடைய வேண்டும், விதிகாணும் உடம்பை விட வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ அருள் செய்ய வேண்டும். நீ யார்? எனக்கு குணங்காட்டி ஆண்டவன். பரகதியை அடைந்து நிலைத்து நிற்பதற்கு சாதகமாயிருக்கக்கூடிய குணத்தை தந்த குருதேசிகன் நீ. குரு தேசிகன் இருபெயரொட்டு பண்பு தொகை. குருவாகிய தேசிகன் நீ, குருநாதன் நீ யாரு? குறவள்ளியின் மறைவிடத்துக்கு உருகக்கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. அவன் ஞானம், ஞானமயமானவன். அவள் ஞானாம்பிகை. சித் சக்தியாகிற வள்ளியம்மையின் மீது துணை காரணத்தை கொண்டு நிமித்த காரணனாகிற இறைவன் மாயையாகிய முதற் காரணத்தால் உலகை படைத்து உயிர்களுக்கு நன்மையை செய்கிறான். இன்னும் சுருக்கமா பார்க்கலாமா? வள்ளிங்கிறது ஞானாம்பிகை, அவ்வளவுதான். அந்த ஞானத்தை நமக்கு தருகிறான். அதனாலே இந்த வள்ளியின் மீது முருகப்பெருமான் ஆசை வைக்கிறான். ஞானத்தின் மீது பற்று கொண்டு அந்த ஞானத்தை நமக்கு தருகிறான். அதத்தான் அல்குர்க்கு உருகும் குமரன் என்று பேசுகிறார் இந்த இடத்திலே. அவனை வாழ்த்த வேண்டும், அவனை வணங்க வேண்டும். வணங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை
என்பது நம்முடைய திருவாசகம். தேவாரம் வணங்கத்தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து என்பது திருவாசகம். முதல்ல உள்ளது தேவாரம், இது திருவாசகம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஆண்டவனை கும்பிட்டா அந்த தலை முடியிலே மகுடத்தை ஏற்குமா. ஆண்டவனை கும்பிடலேனா எங்கள் பெருமான் உனை வணங்காத மூடர் தலை இகழ் விறகு எடுக்கும் தலை. ஆண்டவனை கும்பிடாத தலை சும்மாடு கட்டி சுமக்குமா. சும்மாடு கட்டி சுமந்துழலுவார் சிலரை இம்மா நிலத்தில் எண்ணுங்கால் அம்மா நின் பொன்னார் அடிமுடியை போற்றாத பேரென்றோ மன்னா சிதம்பர தேவா என்று சான்றோர்கள் பாடுகிறார்கள். கோளில் பொறியில் குணவிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. ஆண்டவனை கும்பிடத்தான் தலை, வணங்காத்தலை எனக்கு வந்து வாச்சதே என்று வருந்துகிறார் அருணகிரியார். இந்த வணங்காத்தலைய வள்ளற் பெருமான் இகழ்கிறார். பாட்டை பார்த்துக்கிறீங்க. வீட்டு தலைவனின் தாழ் வணங்கார்தம் விரிதலை சும்மாட்டு தலை பட்டி மாட்டு தலை புன்வராகத் தலை ஆட்டுத்தலை வெறி நாய்த்தலை பாம்பின் அடுந்தலை கற்பூட்டுந்தலை வெம்புலைத்தலை நாற்ற புழுத்தலையே. இதுக்கு மேல அந்த தலையை திட்ட முடியாது. ஆண்டவனை கும்பிடாத தலை இப்படியெல்லாம் உள்ள தலை என்று வள்ளற் பெருமான் பேசுகிறார். கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? தலையார கும்பிட்டு கூத்தும் ஆட வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார் பெருமானே, நான் இனிமேல் பிறவி எடுக்காதபடி என்னை தடுத்து ஆட்கொண்டாயே. உன் திருவடிகளை வணங்காத இந்த தலை எனக்கு இப்படி வந்து வாய்த்ததே, நான் என்ன செய்வேன் என்று அழுது தொழுது முறையிடக்கூடிய திருப்பாடல் இந்த பாடல். 43வது திருப்பாடல் முருகப்பெருமானிடம் தன் குறையை கூறக்கூடிய பாடல். முருகா, உன்னை போற்றி அன்பால் கரங்கள் குவிக்க வேண்டும். அப்படி குவியாத கரங்கள் எனக்கென்றே வந்து சேர்ந்தனவே என்று அழக்கூடிய பாடல் இந்த பாடல். கவியால் கடலடைத்தோன் மருகோனை கணவனக்கட் செவியால் பணியணி கோமான் மகனை திரல் அரக்கர் புவி ஆர்ப்படத் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எனக்கு எங்கன் கூடியவே, எங்கே எனக்கு இங்கன் கூடியவே, இந்த கரங்கள் எனக்கென்றே வந்து சேர்ந்திருக்கின்றனவே என்று கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல். முருகப்பெருமான் யார்? 3 செய்திகள் சொல்கிறார். 1, கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை, குரங்குகளை கொண்டு சமுத்திரத்தை அணை கட்டி அடைத்த திருமாலின் மருகன் முருகப்பெருமான். திருமால் ராவணவதம் செய்வதற்காக ராமாவதாரம் செய்தார். கடலிலே அணை கட்டினார். அந்த கடலிலே அணை கட்டிய பெருமான் கடலை தாண்டினார். முருகா, நீ அவருக்கு மருமகன் அல்லவா? கடலை தடுத்தோன் மருகனாகிற நீ என் பிறவி கடலுக்கும் அணை கட்ட வேண்டாமா என்று கேட்பது போல் கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை என்கிறார் அருணகிரியார். கணவனக்கட் செவியால் பணியணி கோமான் மகனை. கணமுன்னா கூட்டம், பணம்னா பாம்பு படம், கட்செவின்னா பாம்பு. பாம்புக்கு காது கிடையாது, கண்ணுதான் காது. கேட்டல் தொழிலை அதுவே செய்யும். அதை ஆபரணமாக சிவபிரான் அணிந்திருக்கிறார். தாருகவனத்து முனிவர்கள் அவர் மேல் பாம்பை ஏவி விட்டார்கள். ஏவிவிடப்பட்ட பாம்பை கருணையினால் கொல்லாமல் பிடித்து அணியாக தரித்துக் கொண்டார் எம்பெருமான். எமக்கு தீங்கு செய்யக்கூடியவரையும் நாம் நன்மை செய்யக்கூடியவராக மாற்றுவோம் என்று காட்டுவது போல இப்படி செய்தார். முருகப்பெருமான் சூரனை கொல்லாமல் சேவலும் மயிலுமாக்கி தடுத்து அருள் புரிந்தான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோன் அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான் என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். முருகன் எப்படிப்பட்டவன்? கவியால் கடல் அடைத்தோன் மருகன், கணவனக்கட் செவியால் பணியணி கோமான் மகன், திரள் அரக்கர் புவி ஆர்ப்படத் தொட்ட போர்வேல் முருகன்.
புவி ஆர்ப்படத் தொட்ட போர்வேல் முருகன். அரக்கர்களை உலகமெல்லாம் நடுங்குமாறு வென்ற வேற்படையை உடைய முருகப் பெருமான். முருகன், முருகன்கிற பேரே இனிக்கக்கூடிய பெயர். இனிமை, இளமை, வாசனை, மகிழ்ச்சி எல்லாம் முருகு. முருகுகள் இளமை நாற்றம் முருகவேள் விழா வனப்பாம் என்பது நிகண்டு. முருகனை யாரெல்லாம் முருகா என்று வாயார அழைத்து போற்றுகிறார்களோ அவர்களுக்கு இனிமை, இளமை, மனம், மகிழ்ச்சி, அழகு எல்லாம் சேரும். அதனால் அந்த பெயரை வைக்கிறார். கவியால் கடலடைத்தோன் மருகோனை, கணவனக்கட் செவியால் பணியணி கோமான் மகனை, திரள் அரக்கர் புவி ஆர்ப்பட தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் புவியாக்கரங்கள் வந்து எனக்கு எங்கனே, புவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே. இந்த குவியாக்கரங்கள் எனக்கென்று வந்து சேர்ந்து விட்டனவே. கந்த கடவுளை கைகுவித்து போற்றினால் காலன் வரமாட்டான். பழனி தலபுராணம் பேசுகிறது, மந்தரகிரியை அசைக்க முடியாது, சுந்தர மாருதத்தை துரும்புகள் அணுக முடியாது, செந்தழலை ஈக்கள் மொய்க்க முடியாது, கந்தனை போற்றுவார் மேல் காலன் வரமாட்டான். பழனி தலபுராணம் பேசுகிறது, மந்தரகிரியை சற்றும் மனிதரால் அசைக்கொணாது, சுந்தர மாருதத்தை துரும்புகள் அணுகொணாது, செந்தழல் தன்னை ஈக்கள் சேர்ந்து இனி மொய்க்கொணாது, கந்தனை போற்றுவார் மேல் காலனும் அணுகொணாதே. கந்தனை போற்றி கைகளை குவித்தால் அந்த கைகள் எப்படி இருக்கும்? தோன்றலுன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள், சுவர்ணமுடுகின்ற கைகள். வரக்கூடிய எல்லாருக்கும் தங்கத்தை வாரி வாரி தரக்கூடிய கரங்களாக இருக்கும் என்பது திருவருப்பா. அப்படி குவியாத கரங்கள், பரமனின் திருமுன்னர் குவியாத வஞ்சகர்கை, பலியேற்க நீள் கொடுங்கை. ஐயா ஐயான்னு பிச்சை எடுக்குமா இந்த பிறவியிலே முருகனை கும்பிடாத கை? முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார என்பது திருப்புகழ். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ரெண்டையும் அழகாக சொல்கிறார். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கைகால் கூப்பித் தொழீர் கடிமாமலர் தூவி நின்று, பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர் என்கிறார். ஆக முருகப்பெருமானே, உன்னை தொழாத கரங்கள் இப்படி வந்து எனக்கு சேர்ந்து விட்டனவே, இனியாவது தொழச் செய்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த திருப்பாடல்.